நேத்து நம்ம தமிழ்நாட்டில் அரசு ரீதியான ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்தது. அதாவது தமிழ்நாடு அரசுடைய புதிய தலைமை செயலாளரா முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்கள் பதவியேற்றுக்கிட்டாரு. இந்த பதவியில் இருந்த சிவதாஸ் மீனா அவர்கள் வேறு ஒரு துறைக்கு ஆணையரா மாற்றப்பட்டிருக்காரு. இந்த மாற்றம் தான் மிகப்பெரிய பேசு பொருளா மாறிச்சு. முன்னாள் தலைமை செயலாளராக இருந்த சிவதாஸ் மீனா அவர்களுக்கு பணி முடியறதுக்கு இன்னும் 1 மாசம் டைம் இருக்கும்போது இப்ப எதுக்கு இந்த மாற்றம் அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கப்பட்டுச்சு. இந்த கேள்விக்கு இன்னொரு பதிலா முருகானந்தம் அவர்களுடைய செயல்பாடுகளும் அவருடைய பின்னணியும் ஒரு முக்கியமான விடையா முன்வைக்கப்பட்டுச்சு. சோ அவர் மேல இப்ப முழு கவனமும் திரும்பி இருக்கு சொல்லலாம். எனவே யார் இந்த முருகானந்தம் ஐஏஎஸ் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். தமிழ்நாடு முதலமைச்சரோட செயலர் நிலை 1ஆக இருந்த திரு நா. முருகானந்தம் அவர்கள் இப்போதான் தமிழ்நாட்டுடைய 50வது தலைமை செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்காரு. சென்னையை சேர்ந்த நா. முருகானந்தம் அவர்கள் 1967 டிசம்பர் மாசம் பிறந்திருக்காரு. 1991 நேரடியா ஐஏஎஸ் பதவிக்கு வராரு. நம்ம சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துல கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அகமதாபாத் ஐஏஎம்ல MBA முடிச்சிருக்காரு. கோவை மாவட்ட ஆட்சியர், சுற்றுச்சூழல் துறை இயக்குனர், ஊரக வளர்ச்சித்துறை இணை செயலர் அப்படின்னு முக்கிய பொறுப்புகளை வச்சிருக்காரு. மேலும் டெல்லியில் இருக்கிற தமிழ்நாடு இல்லத்தின் முதன்மை உள்ளுரை ஆணையராகவும், கடந்த அதிமுக ஆட்சியில தொழில்துறை செயலாளராகவும், திமுக ஆட்சியின் தொடக்கத்தில் நிதித்துறை செயலாளராகவும் பணியாற்றியிருக்கிறாரு. கடந்த 2020 கொரோனா பரவலின் போது இவருடைய களப்பணி தான் மிகவும் பாராட்டப்பட்டது. சோ அதை தொடர்ந்து தான் முதலமைச்சருடைய முதல் நிலை செயலாளர் அப்படிங்கிற பதவிக்கு முன்னேறி இருந்தாரு. அதுக்கு அடுத்து இப்போ தமிழ்நாட்டுடைய 50வது தலைமை செயலாளராக பதவியேற்றிருக்கிறாரு. மேலும் இதுல குறிப்பிடத்தகுந்த விஷயமா என்ன சொல்றாங்கன்னா, இவரு எந்த துறைக்கு போனாலும் அந்த துறையில சிறந்த விளங்கியவராக இருந்திருக்கிறாரு. மேலும் திமுக ஆட்சியில அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் நிதித்துறை அமைச்சராக இருக்கும்போது தான் முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்கள் நிதித்துறையோட முதன்மை செயலராக நியமிக்கப்படுறாரு. பொதுவா நிதித்துறையில அதிக அனுபவம் கொண்டவர்களை தான் இந்த பொறுப்புல நியமனம் செய்வாங்க. ஆனா நிதித்துறையில பெரிய அனுபவம் இல்லாத முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த பொறுப்புல நியமனம் செஞ்சாரு. ஆக இப்படி ஸ்டாலின் அவர்கள் நம்பி இப்படி பொறுப்பு கொடுத்திருக்கிறது தான் முருகானந்தம் அவர்கள் மேல ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறாரு அப்படின்றத காட்டுச்சு அப்படின்னு சொல்லி அப்பவே பேசிட்டு இருந்தாங்க. சோ அதன் பின்னாடி நிதித்துறையில பொறுத்த வரைக்கும் அமைச்சரான PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கு மிக நெருக்கமாவே அவர் மாறுறாரு. அவருடைய செயல்பாடுகள் பிரிச்சு போக PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இவரை வெகுவா பாராட்டி இருந்தாரு. சோ அதுக்கு அடுத்து தான் கூடுதல் தலைமைச் செயலர் பொறுப்புல முதல்வருடைய தனிப்பிரிவு செயலர் 1ஆ பணியில சேர்ந்திருக்காரு. அதுக்கு அடுத்து தான் இப்போ தலைமைச் செயலாளரா பதவி ஏற்றிருக்கிறாரு. 50வது தலைமைச் செயலாளர் அப்படிங்கிற பெருமையோட சேர்த்து தமிழ்நாட்டில் தலைமை செயலாளரா பதவி ஏற்றுக்கிட்ட 3வது தலித் ஐஏஎஸ் அப்படிங்கிற பெருமையும் இவருக்கு சேரும். 1986 மற்றும் 88 காலங்களில் பத்மநாபன் அப்படிங்கிற தலித் சமூகத்தை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரி தமிழ்நாட்டுடைய தலைமைச் செயலாளராக நியமிக்கப்படுறாரு. அதுக்கு அடுத்து 1999 தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் AB முத்துசாமி அப்படிங்கிற தலித் சமூகத்தை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரியை தலைமை செயலராக நியமிச்சிருக்காரு. அதுக்கடுத்து தான் இப்போ 3வது முறையா நான் முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்கள் தலைமை செயலராக நியமிக்கப்பட்டிருக்காரு. சோ இந்த விஷயம் இப்போ ஒரு பேசு பொருளா மாறி இருக்கிறத பார்க்க முடியுது. மேலும் இதை தொடர்ந்து நமக்கு வந்த தகவல் என்னன்னா, இந்த 2021 திமுகவுடைய ஆட்சி அமைஞ்சதுல இருந்து பல்வேறு முக்கிய பொறுப்புகளில் தலித்துகள் நியமிக்கப்படுறாங்க அப்படிங்கிற முக்கிய செய்தியை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதாவது இப்போ செயலாளர்கள் முக்கிய பொறுப்புல இருக்கிற அமுதா ஐஏஎஸ் அவர்கள் தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அவர் இதுக்கு முன்னாடி உள்துறை செயலாளர் அப்படிங்கிற முக்கிய பொறுப்பை வகிச்சிட்டு இருந்தாரு. இப்போ தமிழ்நாடு முதல்வருடைய முகவரி திட்ட சிறப்பு அதிகாரி அப்படிங்கிற முக்கிய பொறுப்பை வகிச்சிட்டு வராரு. மேலும் இப்போ அண்மையில சென்னை கமிஷனரா நியமிக்கப்பட்ட அருண் அவர்களும் தலித் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடிஞ்சது. ஆக இப்படி ஒவ்வொரு முக்கிய பொறுப்புகளையும் தலித் சமூகத்தை சேர்ந்தவர்களை முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு நியமிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. திராவிட மாடல் அரசு அப்படிங்கிறது வெறும் நலத்திட்ட உதவிகள் மட்டும் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு செயல் திட்டத்தை உருவாக்குவதிலும் தான் அந்த திராவிட மாடல் அப்படிங்கிற அர்த்தம் பொதியுது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்னதான் இவங்க தலைமை பொறுப்புலையும் பவர் சென்டர்லையும் நியமிக்கப்பட்டாலும் அவர்களுடைய செயல்பாடுகளும் சமூகத்துக்கான பங்களிப்பும் எப்படி இருக்குது அப்படிங்கிற கேள்வியும் எழத்தான் செய்கிறது. இதையெல்லாம் தாண்டி பார்க்கும்போது பவர் சென்டர்ல இவங்க நியமிக்கிறதே பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்றாங்க. இது என்னதான் பெரிய விஷயமா பார்க்கப்பட்டாலும் இந்த நிலைமை மாறணும் அப்படிங்கறத எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது.